மல்லர் மீட்பு களம் நடத்துகின்ற சமூக உரிமை பெருமை மாநாட்டினுடைய மிக முக்கியமான தீர்மானங்களை திரு ராஜா தேவேந்திரன் அவர்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக வாசிப்பார்கள். ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் உங்களுடைய சம்மதத்தை பெருத்த கரவொலியின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக அது அர்த்தம் புரிந்து கொள்ளப்படும். எனவே மாநாட்டு தீர்மானத்தை வாசிப்பதற்காக திரு ராஜ தேவேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மருத உலகாண்டு மல்லராய் மலர்ந்து தெள்ளு தமிழ்நாட்டினிலே மூவேந்தராய் திகழ்ந்து ஊர் உழவு வளம் செழித்திட பன்னாடி பெருமக்களாய் குடும்பனாராய் காலடியாராய் மூப்பனாராய் படகனாராய் பணிக்கராய் வயல்காரராய் பட்டீஸ்வரனும் பச்சை நாயகியும் இன்னபிற விண்ணவரும் எம்மினத்தில் உழவு தொழில் செய்து மூவேந்தர் வழிவந்த சைவ திருக்குடியில் தேவேந்திர குல வேளாளராய் தமிழ் தரணியில் வரலாறு படைத்த என் தமிழினிய சொந்தங்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். ஒரு சில வார்த்தைகள். ஆண்டோர்களை சான்றோர்களை அனைவருக்கும் வணக்கம். அருமை தம்பி செந்தில் மல்லருக்கு கோடான கோடி வணக்கங்கள். இதுல ஐயா தேவேந்திர குலத்தான் என்ற பெயர் பட்டியலிலே இருக்கிறது. அதனுடன் ஒரு சிறு திருத்தமாக வேளாளர் என்று சேர்த்த சொன்னால் கருணாநிதி சொல்லுகிறார், என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் நான் நியமிக்கின்ற ஒரு நபர் கமிஷன் முன்னால் நிரூபித்து காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். கருணாநிதி ஆந்திராவிலே இருந்து மாத்தம்மா வயிற்றிலே பிறந்து இங்கு முதலமைச்சராகி உன் சாதிக்கு இசை வேளாளர் என்று பெயர் கொடுத்தாயே, எந்த இலக்கிய ஆதாரம், எந்த கல்வெட்டு ஆதாரம், எந்த செப்புப்பட்டை ஆதாரம், அதை நொட்டியல் என்று கேட்கிறேன். எந்த விதமான கமிஷனும் போடாம உன் சாதிய எங்கிட்ட ஓட்ட வாங்கிட்டு உன் சாதிக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்துட்டு இசை வேளாளர் சொன்னா, சேர சோழ பாண்டிய வம்சத்துல வந்த உழவர் பெருமக்கள் எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் எங்க ஓட்டு பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிற நீ எங்களை இழிவுபடுத்துகிற செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாய். திராவிடம் என்ற தாசி அரசியலை வைத்துக் கொண்டு என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, மீண்டும் இது மாதிரியான திராவிட தாசிய ஆட்சிகள் இந்த தமிழகத்திலே அரசியல் படத்திலே கோலோச்சாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழ் விந்துக்கு பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, மல்லர் மீட்பு களம் முன்னெடுக்கும் சமூக உரிமை பெருமை மீட்பு மாநாட்டு தீர்மானங்களை என்னை படிக்க செந்தில் மன்னர் பணித்திருக்கிறார். அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறேன். தீர்மானம் 1, அரசியல் சாசனம் பட்டியல் சாதிகள் ஆணைகள் திருத்த மசோதா 2012 படி மருத நிலத்து நெல்லில் மக்களான மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பிசி பட்டியலில் இருந்து நீக்கி எம்பிசி பட்டியலில் மல்லர் அல்லது தேவேந்திர குல வேளாளர் எனும் ஒற்றை பெயரில் அழைக்க அரசாணை பிறப்பித்து ஆவண செய்யுமாறு மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு கேட்டுக் கொள்கிறது. கரவொலி. இம்மாநாட்டின் தீர்மானம் 2, இந்திய அரசமைப்பு சட்டம் சரத்து 330 படி மற்றும் 332 படியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 5 மற்றும் 7 படியும் மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார முறைப்படி 10% தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யுமாறும் மத்திய அரசு எமது மக்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுமாறும் இம்மாநாடு கேட்டுக் கொள்கிறது. கரவொலி.
இம்மாநாட்டின் தீர்மானம் 3, பொது உடைமை இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், தலித்திய இயக்கங்கள், கட்சி மற்றும் அச்சு ஊடகங்கள் வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் கொண்ட சேர சோழ பாண்டிய மரபினராகிய மல்லரனும் தேவேந்திரகுல வேளாளர்களை அரசாணை எண் 69 மீறி சட்டத்திற்கு புறம்பாக எஸ்சி, அரிஜனன், ஆதி திராவிடன், தாழ்த்தப்பட்டோர், தலித் என அழைப்பதை இம்மாநாடு வன்மையாக கண்டிப்பதோடு இப்பெயர்களால் தொடர்ந்து அழைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. நம் மாநாட்டின் தீர்மானம் எண் 4, பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் வெளியிட்ட மதுரை பிரகடனத்தை கொச்சைப்படுத்தியும் தமிழினத்தின் தலைக்குடியாகிய மல்லரனும் தேவேந்திரகுல வேளாளர்களை அசுரர்கள் என இழிவுபடுத்தி எழுதிய கி. வீரமணியை இம்மாநாடு வன்மையாக கண்டிப்பதோடு நிறைபொழியில் கழுதை வாய் வைத்ததைப் போல தமிழர் உரிமை பிரச்சனைகளில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்க வேண்டாம் என இம்மாநாடு கடுமையாக எச்சரிக்கிறது. தீர்மானம் எண் 5, குஜராத் மாநிலத்தில் இடப்பங்கீட்டு உரிமைக்காக போராடி வரும் பட்டியல் இன மக்களின் உரிமை போர் வெற்றி பெற மல்லர் மீட்பு களத்தின் சமூக உரிமை பெருமை மீட்பு மாநாடு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நமது மாநாட்டின் தீர்மானம் எண் 6, மீண்டலும் பாண்டியர் வரலாறு, வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எது ஆகிய 2 புத்தகங்களின் மீதான தடையை நீக்குமாறும் நூலாசிரியரும் மல்லர் மீட்பு களத்தின் தலைவருமான தமிழ் திரு கு. செந்தில் மல்லர் அவர்கள் மீதும் அவரது மாமனார் திரு கி. பெருமாள் சாமி அவர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்ட தேச துரோக வழக்கை திரும்ப பெறுமாறும் தமிழரசை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 7, மல்லர் மீட்பு களம் தேவேந்திரகுல மக்களுக்கான அரசியல் அதிகார பகிர்வினை பெறுவதற்காக தமிழ் சமூகங்களை ஒருங்கிணைந்து தமிழ் தேசிய கூட்டணியை அமைத்து வருகிற 2016 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் என தமிழ் கூறும் நல்லுலகிற்கு இம்மாநாடு பேரறிவிப்பு செய்கிறது. இம்மாநாட்டின் தீர்மானங்களை வாசிப்பதற்கு வாய்ப்பளித்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மரியாதைக்குரிய செந்தில் மலர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் தேவேந்திரா.